ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்டர், இன்றைக்கி லாஸ்ட் டே உங்களுக்கு தோட்டாரம் சர்ச்சில் வாழ்த்துக்கள். நீங்கள் போகிற இடத்துல நான் எல்லா பாட்டுக்கும் வாழ்த்துக்கள். ஒன்றரை விஷயங்கள் மட்டும் உங்களோட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உள்ளதில் மட்டும். சரியா? இன்றைக்கி சரி, ஆக்சுவலி நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற லெட்டர் சண்டே வரைக்கும் கமிட்டிக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. கமிட்டியில் அப்படி இருந்தணுன்னா திங்கள்லன்னா செவ்வாய் தான் வந்திருக்கணும். நீங்கள் பேசியிருக்கலாம், பேசி காம்ப்ரமைஸாக போயிருந்துருக்கலாம். சென்ட் ஆஃப்காச்சும் சரி முடிச்சுட்டு போகிறப்பயாச்சும். ஏன்னா உங்களுக்கு வீண் பிடிவாதம் உங்களை அதை ஒத்துக்கிட வைக்கல. ஸோ கமிட்டி எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, எனக்கு கரெக்ட் தெரில. தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். கமிட்டி பண்ணாத விஷயம் என்னான்னு சொன்னால், அவங்க கையில் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் சேரவில்லை. நீங்களாச்சும் ஏதாவது சொல்லியிருக்கணும். அன்றைக்கி பிஷப் அறிவிச்சாக்லேயும் ப்ரொமோஷன் அப்படி தான் சொன்னாரே தவிர எப்போ போகிறீங்க என்னன்னு அவர் அறிவிக்கலை. நீங்களும் அறிவிச்சப்படி நீங்கள் எப்படி அறிவிச்சிங்க சாஸ்திரம்னு சொன்னால், நீங்கள் தெரிந்திருக்கிறபடி அப்படின்னு தான் அறிவிச்சிங்களே தவிர இப்படி ஆர்டர் வந்திருக்கு, நான் இந்த டேட்டில் இங்கே சார்ஜ் எடுக்க போகிறேன்னு நீங்கள் அறிவிக்கவில்லை. சரி, அப்படின்னு சொல்லும்போது கமிட்டியாக இருக்கலாம், சில சங்கங்கள் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். எண்டோர்லாம் கேட்டப்போ நான் சொன்ன விஷயம் தான். ஏன்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வராமல் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபரை நீட்டி விடலாம், அது நடக்கிறது தானே. இப்போ நமக்கு ஆக்சுவலி சர்ச்சில் கொயர் மாஸ்டருக்கு சென்ட் ஆஃப் வச்சோம், அடுத்த வாரத்தில் திரும்ப அவங்க வந்தாங்க. அது தப்புன்னு சொல்லலை, ஒரு வேளை இருக்கலாம். அதனால் சென்ட் ஆஃப் வைக்கிற யோசிச்சிருப்பாங்களா இருக்கலாம், அது அவங்களுடைய இது. நான் அதில் எந்த இதுக்கு வரல. நான் இப்போ சொல்ல வர விஷயத்த மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா சார்? இன்றைக்கி சர்வீஸ் முடித்த உடனே சென்ட் ஆஃப் மீட்டிங் வச்சுருக்கீங்க போல். நான் அது தப்பு சொல்ல வரல. நீங்கள் யாருக்கு தெரியாமல் வைக்கிறீங்கன்னா மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஊர் மொத்தமும் கேட்குது, மைக்கில் எல்லோரும் உட்காருங்கன்னு கேட்குது. அதுக்கப்புறம் மைக் ஆஃப் ஆகுது. அப்போவே தெரியுது நீங்கள் ஏதோ வேண்டாவில் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ யாருமே உங்களுக்கு சென்ட் ஆஃப் வைக்கக்கூடாதுன்னோ அங்கே போராட்டம் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் எதை ஒளிவு மரமாக பண்ணுறீங்க, அதுதான் பிரச்சனை. புரியுதா? அப்போ உங்களை உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை. கமிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆர்டர் வரல அப்படிங்கிறதுல அவங்க இது பண்ணாங்க. எண்டோர்லேயும் அது கேட்டாங்க, வச்சாங்களான்னு தெரியல, கேட்டாங்க. நான் அதான் எண்டோர்லேயும் அதான் சொன்னேன். நான் ஆர்டர் வரல, அது உங்கள் விருப்பம்னு சொல்லியாச்சு. அதனால தான் இருக்குமே தவிர, அப்போது யாருக்காக இதை பண்ணுறீங்க? இந்த ஒட்டை வச்சுங்க தலையை பொந்துக்குள்ளே நூற்றி வச்சுட்டு உடம்ப காணலன்னு சொல்லுமா, உடம்பு மொத்தம் வெளியில். அது மாதிரி மைக்கை ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே மீட்டிங் நடத்துறீங்கன்னா மைக்கில் நடத்திட்டு போக வேண்டியதானே. அங்கே நடக்குது தெரியும். அப்போ எதுக்கு ஒளிவு மறைவு பண்ணுறீங்க? அந்த ஒளிவு மறைவில் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பிரச்சனை. தோட்டவாரத்தில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமே டைரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஆண்கள் சங்கத்தை வச்சு செய்யுங்க, சண்டே கிளாஸ் பொறுப்பாளர்கள் வச்சு செய்யுங்க, யாரை வச்சு வேணால் செய்யுங்க. ஓப்பனாக செஞ்சுட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? ஒளிவு மறைவை பண்ணுறது தானே இவ்வளோ பிரச்சனையும் காரணம். கமிட்டியில் பேச வேண்டிய கமிட்டியில் பேச மாட்டீங்க. இப்போ அதானே, அதாவது உங்களுக்கு இன்றைக்கி லாஸ்ட் இது. அங்கேயும் ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டு போகிறீங்களா, ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி வச்சு தானே போகிறீங்க. சர்வீஸ் முடிஞ்சுதா, சரி உட்கார சொல்லுங்கள், மைக்கிலே பேசுங்க, உங்களை வாழ்த்து பேசுறது யார் வேண்டாம்னு சொன்ன. இப்போ இங்கே யாராவது சண்டை வந்தாங்களா? வரமாட்டாங்கல்ல. வேண்டாம்னாலும் ஒதுங்கி இருக்காங்க, அவ்வளோதானே. அப்போ இந்த ஒழிச்சு ஏன் பண்ணுறீங்க? அதுதான் பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கிறவங்க கூட இருக்கவங்களும் சரி, அதுதான் பிரச்சனை. தயவு செய்து எதுவாக இருந்தாலும் நேரே பண்ணிட்டு போங்க. தப்போ கரெக்டோ எதுவும் பண்ணுறதுன்னு முடிவு நேரே பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே, எனிவே அதை விட்டுருவோம். சரி, உங்கள் கூட இருக்க கேங்குக்கு பொறுப்பாளர்களாக இருக்கலாம், கூட இருக்க கேங்காக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தோட்டவாரம் சர்ச்சில் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஓட்டிங் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி. இதுலேயும் பாதி வேற நீங்கள் வீட்டில் போய் வருத்தி இருப்பீங்க. ஃபாஸ்ட்டில் கொண்டுட போனீங்க, யார் போனீங்க என்ன, நீங்கள் ஏதாவது குற்றம் சொல்ல போகிறதில்ல, தப்பு இல்லை, அது உங்கள் விருப்பம், உங்கள் இது. உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம், உங்கள் ஓட்டிங் ரேஷியோ அதை வச்சே பார்த்துக்கலாம். எத்தனை பேர் வந்தாங்க, அவங்க ஃபேமிலியில் எத்தனை ஓட்டு இருக்குது,
இதுதான் உங்கள் ஓட்டு. இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்கள் விளையாட்டு காட்டுறதெல்லாம் கவனமாக இருந்துக்கிடுங்க. இதுலேயும் நான் சொல்கிறேன், மினிமம் ஒரு 5 ஓட்டாவது இதுலேயே நான் பிரிப்பேன். தலை கீழே நின்னாலும் பிரிப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அடுத்த எலெக்ஷனில் கட்டாயம் நான் காட்டுவோம். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பேன். எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டேன். கட்டாயம் நான் அந்த எலெக்ஷனில் யார் நின்னாலும் சரி, ஏன்னா என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுக்கு ஃபாஸ்ட்டு போயிட்டார். அது முக்கியமாக 2 சகோதரிகள் ஃபாஸ்ட்டுங்க. நீங்கள் ஜெயிங்க, சரி நீங்கள் போட்டி போட்டு ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக, இந்த கேங்குக்கு ஆப்போசிட்டாக நான் ஒர்க் பண்ணுவேன். அந்த 2 சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்க கூட இருந்த யாராக இருக்கட்டும், சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம், கட்டாயம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுவேன். நான் பொறுமையாக தான் இருப்பேன், அமைதியாக தான் இருப்பேன். நீ புதிய ஃபாஸ்ட் வந்தோட நான் சண்டையை வலிச்சு விட்டுவேன் இவ்வளோ மோசம்னு காட்டுறதுக்கு, அதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும் நான் இருப்பேன். அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு காட்டி தருவேன். இப்போது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கை நீங்கள் போட்டு பாருங்கள். இன்றைக்கி யார் யார் வந்தாங்க, யார் யார் ஓட்டு உங்களுக்கு உண்டுன்னு மட்டும் பாருங்கள். சரியா? சரி, இன்னொரு விஷயம், நீங்கள் எத்தனை பேர்கிட்ட ஃபஸ்ட்டு சென்ட் ஆஃபுக்கு அன்அஃபிஷியலாக பணம் கலெக்ட் பண்ணீங்க? இதெல்லாம் பேசு பொருளில் வருங்க. அதாவது எலெக்ஷன் டைமில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது அன்அஃபிஷியலாக நீங்கள் தனிப்பட்டதில் கொடுத்துருக்கலாம், அது தனியாக கொடுக்கணும், சர்ச்சில் கொடுத்துருக்கக்கூடாது. அது நான் எதுவும் விளக்கம் சொல்ல விரும்பலை. பட் அன்அஃபிஷியலாக பண்ணும்போது சபை மக்களும் அதை பார்ப்பாங்க. நானும் அதை சொல்லத்தானே செய்வேன், எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்வேன். நீங்கள் அன்அஃபிஷியலாக பண்ணது, மொட்டா லெட்டர் ஃபாஸ்டருக்கு கேர் ஆஃபில் போட்டது எல்லாம் எவிடன்ஸ் தானே. எல்லாமே எதுவுமே மறக்க மாட்டேன். எங்கே எப்போ பேசணுமோ பேசுவேன், எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்வேன். உங்களால் என்னெல்லாம் ஆட முடியுமோ ஆடுங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில். தோட்டவாரம் திருச்சபை தோட்டவாரம் மக்களுக்கானது. தனிப்பட்ட அன்னிக்கோ அக்காளுக்கோ அத்தானுக்கோ அப்படியெல்லாம் யாருக்கும் கிடையாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணணும், அத்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும், தனியாக ஒரு திருச்சபையை கட்டி அவைகளுக்கு ஒரு சிலையும் வச்சுக்கிடுங்க. எங்கேயா இருக்கட்டும். இப்படி யாரையாவது பேரை கொண்டு ஹைலைட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வேறு லெவலில் போகும். ஏன்னா இந்த திருச்சபையில் இப்போ எல்லாருமே நோட் பண்ணி தான் இருக்காங்க, யாருக்காக பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க. நான் ஒரு சிலரை இன்னும் பேசாமல் விட்டு வச்சுருக்கேன்னு அவங்க ஃபேமிலியில் உள்ள ஒரு என்ன சொல்லுது, அவங்க முகத்தை பார்த்து தான், பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அவங்க முகத்தெல்லாம் பார்த்து தான் ஒரு சிலர் நான் இன்னும் பேசாமல் விட்டு வச்சுருக்கேன். அது அண்ணன்மாராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லோரும் தோட்டவாரம் திருச்சபை எல்லோரும் பொதுவானவங்க அப்படிங்கிற முறையில் எது வேணால் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. நாங்கள் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஏன் இப்படி செஞ்சேன்லாம் கேட்கவே மாட்டோம். அப்படி சபை மக்கள்கிட்ட சொல்லி விட்டுட்டு பேசாமல் இருப்போம். அவையே எலெக்ஷனில் பார்த்துக்கிடுவாங்க. அதனால் நாங்கள் ஏன்ட்டு இப்படி செஞ்ச அப்படின்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். சரி, கடைசியாக இப்போ எல்லா கிளைச்சங்களும் அக்கௌண்ட்டை கரெக்டாக கிளியர் பண்ணியிருப்பீங்க. 2 பேர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிடுங்க. ஆண்கள் சங்கம் உங்கள் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணி வச்சுடுங்க. கட்டாயம் நான் வந்தாலும் வரலான்னாலும் அதை கேட்பேன். 2வது கொயரில் இருக்க அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் பிரிக்கிறது சந்தாங்கிற விதத்தில் தான் பிரிக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்கள் பிரிக்கிறதா இல்லையான்னு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா போன வருஷம் பிரிச்சிருக்கீங்க, நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் இன்னும் எதுவுமே சொல்லாதனால இது வரைக்கும் பே பண்ணலை. யாரும் கேட்கவும் இல்லை, சந்தாவை பற்றி கேட்கவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் கணக்கை கரெக்டாக வச்சுருங்க. உங்களை பேலன்ஸ் அமௌண்ட் யார் கையில் இருந்தாலும் அது ட்ரெஷரர் கையில் கொடுத்துருங்க. அவங்க கையில் அது அமௌண்ட் இருந்ததுன்னா அது டிஃபால்ட். சரியா? 100 200 இருந்ததுன்னா ஓகே, அது ஒரு மினிமம் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ட்ரெஷர் வழியாக தான் போயிருக்கணும். புரியுதா? அதனால் என்னென்ன கணக்கை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. அடுத்து அங்கே எழுதி கொடுக்கும்போது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன ஒன்றும் நடக்காது. ஸோ மற்ற சங்கங்கள்லாம் கணக்கை ஒப்பிச்சிருப்பாங்க,
எனக்கு எப்படின்னு தெரில, ஆண்கள் சங்கத்து எப்படின்னு தெரில. எனக்கு ஆண்கள் சங்கம் கட்டாயம் கணக்கு ஒப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2-3 வீடு என்ன சொல்கிறது தர போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அப்புறம் இன்னொரு வீடு இன்னும் ஷீட்டெல்லாம் மாற்றி போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. அறிவிப்பு என்ன சர்ச்சில் அறிவித்த விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அதுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அமௌண்ட்டை ட்ரெஷர் கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டிய பாஸ்டர் போய்விட்டார், இனி யாரும் வந்து உங்களுக்காக வக்காலத்து பேச வரமாட்டாங்க. வெளியில் இருந்து பேசுகிறவங்க வெளியில் இருந்து தான் பேச முடியும், உள்ளே வந்து எதுவும் பேச முடியாது. மாட்டிட்டு முழிக்கிறது நீங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் போதகரை நம்பி, அதாவது சென்ற போதகரை, இன்றோடு விடைபெற்று சென்ற போதகரை நம்பி எதையும் களத்தில் இறங்காதீங்க. புதிய பாஸ்டர் வருவாங்க, நமக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டி. ஓகே, பாய்.